राम राम प्रवेशः नवमः पाठः लेसन 9 पापों वन लाइनर सूक्ति विकार हेतौ सति विक्रियन्ते येषां न चेतांसि त एव धीराः येषां विकार हेतौ सति சேதாம்சி ந விக்ரியந்தே எவர்களுடைய மனதானது ஒரு விகாரம் அடைவதற்கான ஹேத்து இருந்த போதிலும் விகாரத்தை அடையவில்லையோ அவர்களே தீரர்கள் அப்படிங்கிறதா அந்த லைன். தோஸ் ஹூஸ் சித்தம் doesn't undergo any vikaram, any change, even when there is a hetu for change. Those whose minds don't get affected or tempted, even when a temptation is presented to them, vikara hetu, there is a hetu for them to change their chittam, that will change their chittam. Even then, those who don't attain that or give in to that temptation, te eva dhiraha, they alone are dhiras, brave அப்படிங்கிறது. In this lesson, நம்ம வந்து சிக்ஸ்த் விபக்தி ஷஷ்டி விபக்தி ரொம்ப சுலபம் இட் இஸ். ஏன்னா சம்பந்தார்த்தம் அது. என்ன சம்பந்தம் அப்படின்னாக்கா அப்பாவுடைய புத்திரன் தசரதஸ்ய புத்திரஹ ராமஹ அப்படின்ருவோம். அதே மாதிரி பாண்டோஹோ புத்திரஹ என்ன யாரை வேணால் சொல்லலாம், யுதிஷ்டிரஹ அர்ஜுனஹ அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹூஸ் சன் ஹூஸ் புத்ரி அப்படின்னாக்கா இதெல்லாம் வருவீங்க. அதனால அதுதான் ரிலேஷன்ஷிப். ஹூஸ் கஸ்ய புஸ்தகம், யாருடைய புஸ்தகம், ஹூஸ் புக் இஸ் திஸ் அப்படின்னாக்கா பாலகஸ்ய ராமஸ்ய கிருஷ்ணஸ்ய சீதாயாக அப்படின்னு ஒன்று ஒன்றா இவாளுடைய அதை தான் தே ஹவ் கிவன் ஹியர். ரூல்ஸ் ரொம்ப ஒன்றுமே இல்லாது சம்பந்தம் அப்படிங்கிறது. ரெஸ்பான்ஸ் டு கொஸ்டின்ஸ் ஹூஸ் யாருடையது அப்படின்னு கேட்கணும், ஆஃப் விச் இப்படிலாம் கேட்டோம்னாக்கா ஹிஸ் அவனுடைய, தஸ்ய வஸ்திரம் அவனுடைய வஸ்திரம், தேர் ஹவுஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதை தான் ஆஃப் தெம் அப்படிங்கிறது ஜெனிட்டிவ் கேஸ் அப்படின்னு இங்கிலீஷில் கொடுத்துருக்கா பிரமாதமாக. இது வந்து சிக்ஸ்த் விபக்தி. குரோஹோ புத்திரஹ, குருவினுடைய புத்திரன் அப்படின்னு. அதே மாதிரி ஷஷ்டி விபக்தி இஸ் பகுவச்சனம், ப்ளூரல் இருக்கு இல்லையா, பகுவச்சனம். அது வந்து எப்படின்னாக்கா சிங்கிளிங் அவுட் ஒன் பர்சன் ஒரு குரூப்லேருந்து. என்ன அப்படின்னாக்கா இப்போ தேவானாம் ஈஷஹ, தேவர்களின் மத்தியில் இவன் தான் ஈஷன் அப்படின்னாக்க யார் வேணா சொல்லலாம். தேவேஷக அப்படிங்கிறது எனக்கு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃபேவரட் காட் இஸ் இந்திரன் வச்சுப்போம். அப்போ தேவானாம் ஈஷக, தேவர்களுடைய ஈஷன் தலைவன் அப்படின்னாக்கா இந்திரன் தான் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்லலாம், சுப்பிரமணியன் தான் எனக்கு பிடிக்கும், அப்போ தேவானாம் ஈஷகா அவர் தான். அதனால தேவேஷக இஸ் ஜென்ரல் டெர்மினாலஜி. அவளுக்கு எந்தெந்த பகவான் பிடிக்குமோ அங்கங்க வி எம்ப்ளாய் திஸ் வேர்டு தேவேஷ். அதே மாதிரி தான் கணானாம் ஈஷக, கணங்களுக்கு மத்தியில் அவன் தான் ஈஷன், அவன் தான் கணேஷக அப்படின்னு கணங்களுக்கு ஈஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்க பாண்டவானாம் யுதிஷ்டிரஹ ஜேஷ்டா தர்மராஜா ஜேஷ்டா, பாண்டவர்களின் மத்தியில் யார் ஜேஷ்ட புத்திரன் அப்படின்னாக்கா யுதிஷ்டிரஹ இல்லையா. அமங் பாண்டவர்ஸ் ஹூ இஸ் ஜேஷ்ட அப்படின்னாக்கா ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னாக்கா யுதிஷ்டிரஹ அப்படின்னு. ஸோ அமங் ஒன் குரூப் சிங்கிளிங் அவுட் ஒன் பர்சன் அப்படின்னாக்கா அதுக்கு பகுவச்சனம் ஷஷ்டி விபக்தி தான். அதே மாதிரி நவ் இப்போ பாஷாபியாசான ஃபர்ஸ்ட் ஃபியூ சென்டென்சஸ் தே ஹவ் given in the beginning of the lesson. We have already covered these three. என்ன இக்த்வா இல்ல தவத், first tavat pratyaya they covered, which is past tense. Instead of using apatat we will use tavat pratyaya, padhitavan padhitavati அப்படின்னு அந்த மாதிரி யூஸ் பண்ணோம். இது இக்த்வா, சேம் கர்த்தா, single karta doing two actions, two kriya. After completing one kriya moving on to the next, same karta. அப்ப என்ன we use iktva with the verb. So padhitva khadami அப்படின்னு சொல்றோம். After having read, eating அப்படின்னு. If we will use iktva pratyaya along with verbs that don't have upasarga, if they have upasarga, if the verbs have prefix upasarga, then lyap pratyaya is added giving the same sense. Rule is the same. After having done one kriya by the single karta, next karyam he is moving. That particular verb takes lyap because of upasarga before it, prefix before it. So adache. Ipo tumuno we saw light up day breeze la. I told in the previous lesson 8 liye I covered tumun. Tumun is pathitum. For what purpose அப்படினு சொல்றோம் இல்லையா, அதுதான் is served by kimartham also. கிமர்த்தம் காஷிம் கச்சதி, ஃபார் வாட் பர்பஸ் வி கோ டு காஷி அப்படின்னாக்கா புண்ணிய சம்பாதனார்த்தம் இல்லைன்னா பாபக்ஷயார்த்தம் எப்படி வேணா சொல்லலாம். ஸோ த ஆன்சர் வில் கம் இன் அர்த்தம் கிமர்த்தம் அப்படின்னாக்கா இதுக்கு அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி தான் சேம் இஸ் சர்வ்டு பை துமுன் பிரத்யயா. ஃபார் வாட் பர்பஸ் வி கோ டு ஸ்கூல், பாலகः கிமர்த்தம் வித்யாலயம் கச்சதி அப்படின்னாக்கா பாலகः படித்தும் இல்லைன்னா பఠனார்த்தம். கிமர்த்தம்னு when we question we can either answer it in tumun pratyaya or
ஆன்சர் எண்டிங் இன் அர்த்தம் அப்படின்னே வேர்போட அர்த்தம் இஃப் வி ஜாயின் it will be the same. அதனால பாலகः புஸ்தகம் ஸ்வீகரோதி. கிமர்த்தம் ஸ்வீகரோதி அப்படின்னாக்கா பட்டனார்த்தம் இல்லைனாக்கா பட்டித்தும் அப்படிங்கிறது. தேவாலயம் கிமர்த்தம் கச்சதி அப்படின்னாக்கா தேவம் திரஷ்டும் இல்லையா, தர்ஷனார்த்தம். எப்படி வேணா we can answer. கிமர்த்தம் when we ask for what purpose, that is served by tumun pratyaya. That is what they have given us many examples. அதை படிச்சுக்க வேண்டியது. அகம் கிரீடித்தும் கிரீடாங்கனம் கச்சாமி. எதற்கு பிளே கிரவுண்ட்? why do we go to the what, for what purpose am I going to the playground அப்படின்னாக்கா கிரீடித்தும். ஓகேயா. பக்தும் எதுக்கு? for what purpose I am entering the kitchen அப்படின்னாக்கா மகாநசம் அப்படின்னாக்கா ஒரு பெரிய கிச்சன். அதுக்கு எதை why are we entering அப்படின்னா பக்தும். பாகம் கர்த்தும் அதுதான் நெக்ஸ்ட். as we go I am also telling that இப்போ certain unique forms இருக்கும் இல்லையா, when we add it to the verb they have given that under the visheshaha அப்படிங்கிற ஹெட்லைன் கடையில they have given நயதி அப்படின்னா இருக்குன்னா துமுன் பிரத்யய add துமுன் to this அப்படின்னாக்கா நேதும் நயித்தும் வராது, நேதும் அப்படின்னு வரும். பச்சதி பக்தும், நமதி நந்தும். தேவம் நந்தும் தேவாலயம் கச்சாமி. தேவனை நமஸ்கரிப்பதற்காக தேவாலயம் போகிறேன் செல்கிறேன் அப்படின்னு. I am going to the temple for the purpose of doing நமஸ்காரம். ஓகேயா. ஸோ காத்தும், திரஷ்டும், லேகித்தும், கந்தும், மேலித்தும், அந்த மிலத்தி இருக்கு இல்லையா வேர்ப், இன் ஆர்டர் டு மீட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மேலித்தும். பிரஷ்டும் இன் ஆர்டர் டு ஆஸ்க் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஆஸ்கிங். பாத்தும், ஸ்தாத்தும், தாத்தும் அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ கிரு கரு டு டூ அப்படின்னு ஒரு வேர்ப் இருக்கு. In the previous video I remember saying it's a most flexible verb. If we don't know how to use tumun pratyaya for a particular verb, இப்போ எனக்கு பாக்கம் பக்தும் I don't know. Just now we saw a sentence, அம்பா அம்மா பக்தும் மகாநசம் பிரவிஷதி. சரியா, அம்மா is entering the kitchen for the purpose of cooking. That is the sentence. அம்மா வந்து சமையல் அறைக்குள் சமைப்பதற்காக செல்கிறாள், நுழைகிறாள் அப்படின்னு இருக்கு. இப்போ I don't know how the word பச்சதி இருக்கு இல்லையா, அதுதான் பக்தும். தூனுடைய பிரத்யய when we add to this particular verb the form will be what? பக்தும். I don't know how it will come அப்படின்னு வச்சுக்கோங்க. யூனிக் ஃபார்மா இருக்கு, எனக்கு தெரியல how the துமுன் பிரத்யய. அப்ப என்ன பண்ணிடுவேன் அப்படின்னாக்கா this கிரு கரு டு டூ இருக்கு பாருங்க, it's the most flexible verb. For everything we can say கர்த்தும். பாகம் கர்த்தும், ஸ்நானம் கர்த்தும், ஸ்நாத்தும் I don't know, ஸ்நானம் கர்த்தும் அப்படின்னு புரிஞ்சுதோ? அதை தான் இங்க கொடுத்துருக்கா. அத்தியனம் கரோதி. இங்க பாருங்க, ஸ்டடி த ஃபாலோயிங் சென்டென்சஸ்னு கொடுத்துருக்காளா, அங்க பாலகः அத்தியனம் கரோதி இருக்கு. அப்ப அத்தியனம் கரோதி, அதீதே இஸ் த verb there. I can simply say adhite. I don't know that verb. I don't know the prayogam. அப்பங்க போது அத்தியனம் கரோதி, உபதேசம் கரோதி. உபதிஷத்தின்னு I can use. I don't know how to use it. So உபதேசம் கரோதி, எல்லாத்தையும் உபதேசம் இம்முன்னு போட்டுட்டு we can just add கரோதி அப்படின்னு. அதை தான் they have given here. சரியா? So it is ரொம்ப ஃப்ளெக்சிபிளா நம்ம சம்ஸ்கிருதத்தில் அந்த கிரு கருங்கிற verb is very சுலபம் to use. When we don't know how to use the tumun pratyaya on all the verbs, we can just make that into a noun and add karoti அப்படின்னு போட்டுடலாம். அதை தான் they have given as sentences here. In all the sentences the verb is split into two words as adhyanam karoti, upadesham karoti, vikrayanam karoti. We can use a single verb, adhite, upadeshati, vikrinite. Both mean the same, but the formation is slightly different. எனக்கு தெரியாத போது அப்ப அழகா இத கரோதி கரோத்தின்னு ஜாலியா போட்டுடலாம். அதனால்தான் பக்தும் அப்படின்னு தெரியலனாக்கா பாகம் கர்த்தும் அப்படின்னு போட்டுடலாம். So the same thing they have given in a and a section அப்படின்னு சொல்லி பாலகः புஸ்தகம் அதீதே. புஸ்தகம் அப்படிங்கிறது த்விதியா விபக்தி, அதீதே. ஓகேயா? the same thing புஸ்தகஸ்ய. now next we have to go to the next form. இப்போ என்ன சொல்றா, பாலகः புஸ்தகஸ்ய அத்யயனம் கரோதி அப்படின்னு கொடுத்திருக்காளா. if I am using directly the verb adhite form I know அப்படின்னாக்க, if I know the form adhite then pustakam adhite. pustakam dvitiya vibhakti. now I don't know adhite prayogam, ரூபம் தெரியல அந்த வேர்புக்கு அப்படின்னாக்க அத்யயனம் கரோதி when I say it will become புஸ்தகஸ்ய அத்யயனம். அங்க ஷஷ்டி யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ அதுக்கு தான் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கா, எப்படி வந்து ஷஷ்டி விபக்தி யூஸ் பண்ணணுங்கிற ஃபார்ம் கொடுத்துருக்கா.
கபிஹி வனம் நாசயதி வனஸ்ய நாசனம் கரோதி வனத்தினுடைய நாசத்தை செய்கிறது. ஏன்னா எல்லா இடத்துலயும் கரோதி 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 has been used because we don't know to use that particular rupam verb அப்படின்னாக்கா this is how karoti will be used by taking the help of shashti vibhakti. If we know the direct prayogam of the verb, then we have to use என்ன த்விதியா பக்தி. அததான் இங்க கொடுத்துருக்கா பாருங்க. கபிஹி வனம் நாசயதி வனத்தை நாசம் செய்கிறது. இட் இஸ் டிஸ்ட்ராயிங் த ஃபாரஸ்ட். வானர மங்கி. கபிஹி வனஸ்ய நாசனம் கரோதி அப்படிங்கிறது. சரியா? நாசயதி ரூபம் we don't know நாசனம். அதை வந்து நௌனா மாத்தி கரோதி கரோதி கரோத்தின்னு போடுறோம். அதே மாதிரி சஜ்ஜனானான் பிரசம்சந்தி ஜனாஹா ஜனங்கள் சஜ்ஜனான் நல்ல மனிதர்களை புகழ்கிறார்கள். They are doing prashamsa of good people, noble people. The people are doing prashamsa of noble people. அப்படிங்க போது சஜ்ஜனானாம் பிரசம்சாம் குர்வந்தி என ஜனாஹா இருக்கு. சரியா? அதான் whenever we don't know பிரசம்சந்தி ரூபம் பிரசம்சாம் ஏன்னா அது வந்து ஸ்திரீ. ஸோ பிரசம்சா அப்படிங்கிறது ஸ்திரீலிங்க ரூபம். அதனால பிரசம்சாம்னு இட் வில் கம். ஸோ பிரசம்சாம் குர்வந்த் சஜ்ஜனானாம். ஸோ சஜ்ஜனான் இஸ் இன் ப்ளூரல் த்விதியா பக்தி. ஸோ இட் வில் டேக் ஷஷ்டியோடைய ப்ளூரல். பரீக்ஷா பரீட்சக குணம் பரீட்சதே. இப்போ எனக்கு பரீட்சதேங்கிற ரூபம் தெரியாது. I do not know how to use பரீட்சதே. It is a ஆத்மநேபதி ரூபம். பரீட்சக எக்ஸாமினர் examines the குணம் அப்படின்னாக்கா குணம் இஸ் த்விதியா பக்தி. பரீட்சக குணஸ்ய குணத்தினுடைய பரீட்சையை செய்கிறார். he is examining the guna of அப்படினதுல of the guna it is being examined. அப்படின இந்த மாத்ருபாஷா it will be very easy actually. பரீட்சக குணஸ்ய he is examining the guna of the guna அப்படினு வருதாங்க. குணஸ்ய பரீக்ஷாம். I don't know how to use பரீக்ஷதே. so பரீக்ஷா கரோதி அப்படினு ஆன்சர். so சாதனஸ்ய உபயோகம் வியாக்கரணஸ்ய அத்தியாபனம் அப்படிங்கிறது அத்தியாபயதி ரூபம் தெரியல. ஸோ அத்தியாபனம் கரோதி பிதானம் கரோதி பிததாதி இஸ் த ரூபம் வேர்ப்ல எனக்கு தெரில. அப்படிங்கும் போது சஹ துவாரஸ்ய பிதானம். சரியா? பிதானம் க்ளோசிங் கரோதி இப்படிங்கிறதெல்லாம் கரோதி இஸ் அ ஃப்ளெக்சிபிள் verb. ஸோ தெரியாத போது when we don't know the actual ரூபம் of the verb, like how they have given here prashamsanti upayunkte upayogamங்கிறது upayunkteன்னு ரூபம் வரும். தெரியல. அத்தியாபயதி பிததாதி சஞ்சினோதி இதெல்லாம் ரூபம் verb forms. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுமா? தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? if we don't know all the rupams, then what we can do? the easiest thing is to use kru karu to do that rupam. so I will change that into sanchayanam karoti sechanam sanchayam karoti sechanam karoti sasyam சிஞ்சத்தின்னு கொடுத்துருக்கு இல்லையா? அதெல்லாம் இட்ஸ் ஈஸி டு சேஞ்ச் இட் இன்டு அ நவுன் அண்ட் ஆட் கரோதி அப்படிங்கிறது தான். ஸோ தட் இஸ் வாட் தே ஹவ் டெல்ட் வித் ஹியர். அப்புறம் பாவத்யோதக அப்படிங்கிற வேர்ட்ஸ் அனந்தரம் பூர்வம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ அனந்தரம் இதை பண்ணின பிறகு ஆஃப்டர் டூயிங் திஸ் லேட்டர் அப்படின்னு அர்த்தம். whenever we use அனந்தரம் ஷஷ்டி விபக்தி we have to use. when we use பூர்வம் we have to use பஞ்சமி விபக்தி. அததான் they have given here. சா புஸ்தகஸ்ய பఠனஸ்ய அனந்தரம் புஸ்தகஸ்ய பఠனஸ்ய அனந்தரம் அந்த புத்தகத்தினுடைய படிப்பை செய்துவிட்ட பிறகு அப்படிங்கிறது. ஸோ புஸ்தகஸ்ய பఠனஸ்ய அனந்தரம் ஸ்நானம் கரோதி அப்படிங்கிறது. அதே மாதிரி கிரந்தஸ்ய பரிசீலனஸ்ய அனந்தரம் whenever அனந்தரம் is used shakti bhakti is used on both the rupam and then we use whatever the other karyam is being done. sa devasya pujanat purvam பூஜைக்கு முன்னாடி before the puja ஸ்நாதி அப்படின்னாக்க ஸ்நானம் கரோதி. பாருங்க ஸ்நாதி ரூபம் if we don't know ஸ்நானம் கரோதி அப்படின்னு மாத்திரலாம். அததான் they have given whenever பூர்வம் they have bhavadyotaka words are used with anantaram and purvam very often. Here the karma pada and the bhavadyotaka word both get shashti bhakti. edu karma padam that which we were using as karma padam in the sentence dvitiya bhakti in the sentence also takes shakti bhakti if we are using anantaram. if we are using purvam then panchami bhakti will come to that. bhavadyotaka will take inga parungo here the karma pada and the bhavadyotaka words get shashti bhakti when anantaram is used. in the case of purvam the karma pada gets shashti bhakti, bhavadyotaka will take panchami vibhakti. சரியா? அததான் இங்க கொடுத்திருக்கா.
பாவத்யோதகனாக்கா ஒரு கிரியா, தட்ஸ் ஆல், இட்ஸ் அ கிரியா பாவா, ரைட். ஸோ தே ஹவ் கிவன் மெனி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஷட்டி பக்தி. அதுக்கப்புறமா சூரியஸ்ய உதயா பவதி, சூரியனுடைய உதயம் ஆகிறது, சூரியஸ் உதயம் அப்படிங்கிறது. நத்யாக ஜலம் பிரவஹதி, நதியினுடைய ஜலம், நதீஸ் ஜலம் அப்படிங்கிறது. ஸோ தரோஹோ, தரு சப்த, அது குரு சப்தவத்து. ஓகேயா, ஆல் தோஸ் சென்டென்சஸ் படிச்சுக்கலாம். ஸோ கணபதேஹே சத்வாரஹ ஹஸ்தாக, கணபதிக்கு, ஃபார் கணபதி there are, so அதுதான் if I say for, now we will think it is chaturthi bhakti, it is not so. Of ganapati there are 4 hands for ganapati, அந்த மாதிரி. ஓகே, கணபதி has 4 hands, அப்படின்னாக்க இட்ஸ் a belonging, possession அப்படிங்கும்போது ஷட்டி பக்தி. சரியா? பாண்டவானாம் தர்மராஜா சாத்ரானாம், among chatra students, பாலிகாஹ புத்திமத்யஹ, கேர்ள்ஸ் ஆர் புத்திமதி, புத்திமதிங்கிறதுடைய ப்ளூரல் வி புத்திமத்யா. சரியா? அதே மாதிரி விரக்ஷானாம், ஒரு ஜாதி இருக்கு, விரக்ஷ ஜாதி அப்படின்னாக்கா ட்ரீ, ட்ரீனுடைய குரூப். அமங்க ட்ரீஸ் நாரிகேலஹ ஸ்ரேஷ்டஹ, கோகனட் இஸ் ஸ்ரேஷ்ட அப்படின்பா. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆம்ர விரக்ஷா ஸ்ரேஷ்டஹம்பா, மாங்காய் மரம் தான் சூப்பர் அப்படின்பா. ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிடிச்சிருக்கோ, whoever likes whatever. ஓகேயா? ஸோ அபியாசஹ, இஃப் வி சி அண்டர் அபியாச, யூஸ் துமன் எண்டிங் வேர்ட்ஸ்னு கொடுத்துருக்கா. We'll see one உதாரணம். சஹ கமனாய கந்தும் இச்சத்தின்னு கொடுத்துருக்க. கமனாய, see the tumun pratyaya delivers the same sense as chaturthi vibhakti. சரியா? அதை தான் இங்கே கமனாய ரூபம் கொடுத்தானாக்கா அதை எப்படி துமுனா மாற்றணும், how to use it, change it into tumun. கமனாய கந்தும். அதே மாதிரி பட்டனாய படித்தும், லேಖனாய லேಖித்தும், பிரஷ்னாய பிரஷ்டும், அதே மாதிரி கிரீடனாய கிரீடித்தும். இந்த மாதிரி we have to do. சரியா? ரைட். பூர்வம் அனந்தரம் யூஸ் பண்ணி பிரஹேலிகா பார்ப்போம் இப்போ. விரக்ஷாகிரவாசி நச்ச பக்ஷிராஜ, திரிநேத்திரதாரி நச்ச சூலபாணி, त्वग्वस्त्रधारी न च सिद्धयोगी, जलं च बिभ्रत न घटः न मेघः. விரக்ஷாகிரவாசி, விரக்ஷத்தினுடைய அக்ரபாகத்தில் வசிக்கக்கூடியது. இட் லிவ்ஸ் ஆன் த அக்ரபாகம், டிப் ஆஃப் த விரக்ஷ. न च பக்ஷிராஜः, இட் இஸ் நாட் அ பக்ஷிராஜா, இட் இஸ் நாட் த கிங் அமங் பேர்ட்ஸ். இட் இஸ் நாட் just because it is living on the tree, it's not Pakshiraja அப்படின்னாக்கா கருடன் இல்ல. Trinetrathari, it has 3 eyes, but it's not Shulabani, it's not Shiva. Tvagvastrathari, it wears என்ன twak, skin நாக்கா அதுக்கு வந்து ஸ்கின் வந்து இந்த பார்க் வஸ்திரம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வஸ்திரம் போட்டுக்கிறது. சன்னியாசிகள்லாம் போட்டுக்கூடிய வஸ்திரம், அந்த மாதிரியான வஸ்திரம் இட் ஹேஸ். பட் இட்ஸ் நாட் அ சித்த யோகி, அதையும் சொல்லிட்டார். ஆனால் இட் இஸ் நாட் அ யோகி. ஜலம் ச பிப்ரத், அது அதனுள் ஜலத்தை தாங்குகிறது. இட் ஹோல்ட்ஸ் வாட்டர் இன் இட். இட் இஸ் நாட் அ கட பாட். ந மேகா, நீதர் இஸ் இட் அ மேகா கிளவுட். சரியா? அப்பனா என்ன அது அப்படின்னாக்கா என்ன, நாரிகேலக. சரியா? கோகனட் ஆன்சர் அதான் மெயின் பார்த்து விட்றேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி. நாரிகேலம் கொடுத்துட்டாலும் ரைட். இப்போ ராமரை பற்றினதான 2 ஸ்லோகம். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாக பதயே நமஹ. அழகா பாருங்க, உங்களுக்கு சீதாயாக ஷட்டி விபக்தி கொடுத்துட்டா. சீதா பதிதேவுக்கு நமஸ்காரம், பதயே கொடுத்துருக்கா. இதெல்லாம் போய் எந்தெந்த ரூபம் பதி அப்படிங்கிற சப்தம் இட் இஸ். இஃப் யூ கோ செக் வாட் என்ன விபக்தி இட் இஸ், கேஸ் எண்டிங் அப்படின்னு பார்த்து எழுதி வச்சுக்கணும். நமஹ ராமாய நமஹ, ராமபத்ராய நமஹ, இல்லை ராமச்சந்திராய நமஹ, வேதசே நமஹ, வேதஸ் அப்படிங்கிற சப்தம் இட் இஸ். ரகுநாதாய, இவர் இதெல்லாம் ராமருக்கு போகக்கூடியதான நாமாஸ். ஸோ அவருக்கு நமஸ்காரம். சரியா? பத்ராய அப்படின்னாக்கா பத்ரம் அப்படின்னாக்கா மங்களம், மங்களத்தை செய்பவர், அவருக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறது. ஓகேயா? அப்புறம் ஆபதாமப ஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமி அகம். அகம் நமாமி, நான் நமஸ்கரிக்கிறேன். யாரை நமஸ்கரிக்கிறேன்? ஸ்ரீராமம் நமாமி, ராமனை நமஸ்கரிக்கிறேன். So all the other words are adjectives to Sriramam. ஆபதாமப ஹர்த்தாரம் ஸ்ரீராமம் அகம் நமாமி, ஐ டூ நமஸ்காரம் டு ராமா. எப்படிப்பட்ட ராமா? கீதிருஷம் ராமம் நமஸ்கரோமி அப்படின்னாக்கா ஆபத்துக்களிலிருந்து, ஃப்ரம் ஆபத் he removes all the ஆபத் for us. ஓகேயா? தாத்தாரம் சர்வசம்பதாம், சர்வசம்பதாம் தாத்தாரம், எல்லா சம்பத்துக்களையும் கொடுப்பவருக்கு, one who gives all the ஐஸ்வர்யம் to us, நமஸ்காரம். லோகாபிராமம், மோஸ்ட் பியூட்டிஃபுல் ராமா அப்படின்னு. உலகத்திலேயே எல்லார் கண்ணுக்கும் அவர் தான் அழகு. இல்லையா? ஒருத்தருக்கு பிடிக்கல, ஒருத்தருக்கு பிடிக்கிறது அப்படி இல்லை. லோகாபிராமம் ஸ்ரீராமம் எப்படி நமஸ்கரிக்கிறேன்? திருப்பியும் நமஸ்கரிக்கிறேன். பூயோ பூயோ, அகைன் அண்ட் அகைன்.
ரைட். கதா பார்ப்போம் இப்போ. ஸ்டோரி. சஹசா விததீத நக்ரியாம். ஓ, இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு சுபாஷிதம் will also be based on the katha. Ekasmin grame eka mahila vasati sma. In one grama there was a mahila lady. Vasati sma prayogam we know avasat அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? It gives the meaning of past tense. Sa ekam nakulam palayati sma. அவரு நக்குலம் நக்க மங்கூஸ். We all know the story. ஆனா இது இப்ப சம்ஸ்கிருதத்துல when we read it will help us. நக்குலம் பாலயதி ஸ்ம. Pet was mongoose. நகுலஸ்ய விஷயே தஸ்யாக பகு பிரீத்திஹி ஆசீத். ரொம்ப பிரீத்தி அவளுக்கு. நகுலத்து in his case she had a lot of preeti towards மகிலாயாக ஏகः शिशुः अपि आसीत्. ஒரு குழந்தை. she had a baby also. தஸ்யாக கிரஹஸ்ய சமீபே ஜலம் ந ஆசீத். near her house there was no jalam, water. jalam आनेतुं सा दूरं गच्छति स्म. she used to go very far to bring jalam, water for the house. एकस्मिन् दिने जलम् आनेतुं பாருங்க, நேத்தும் நக to lead, आनेतुं नक to bring. சரியா? so एकस्मिन् दिने जलम् आनेतुं सा आगच्छत्. ஒரு நாளைக்கு she went to get water and come. गृहे कोऽपि न आसीत्. no one was there in the house. तस्याः शिशुः निद्रितः आसीत्. the child was sleeping, baby was sleeping. महिला बहिः गता, வெளியில போயிருந்தா that lady. तदा एकः सर्पः गृहम् आगतः. ஒரு பாம்பு, a snake came in. नकुलः सर्पम् अपश्यत्. mongoose saw the என்னப்பா सर्प, snake. सर्पः शिशु समीपम् अगच्छत्. and the snake went near the शिशु. नकुलः तत्क्षणे, அந்த க்ஷணத்தில், இந்த க்ஷண நகுலः एव सर्पस्य उपरि अपतत्. அது உடனே jumped. நகுல jumped on the snake. க்ஷணமாத்திரேன, ஒரு க்ஷணத்திலேயே ஏவ சஹ சர்ப்பம் அமாரயத். சர்ப்பத்தை கொன்னுடுத்தது. it killed the snake in a க்ஷண. மகிழா ஜலம் கிரஹீத்வா ஆகதா. எடுத்துனோம், கிரஹீத்வா ஜலத்தை எடுத்துக்கொண்ட பிறகு வந்தாள். she after having brought the water she came. same கர்த்தா கர்த்ரி இங்க மகிழாங்கிறதுனால ஸ்திரீ. so one இவாதான் doer, action, doer of action. द्वारे एव नकुलः उपविष्टः. அந்த द्वारத்திலேயே டோர்லியே டோர் ஸ்டெப்லேயே the நகுலா was seated. மகிழா நகுலஸ்ய முகம் அபஷ்யத். அதனுடைய வாயை பார்த்தது. முகம்னாக்க it can go to face, it can go to mouth. பார்த்தா நகுலஸ்ய முகம் ரக்தமயம், ஒரே ரத்தமயமா இருந்தது. ஓகே, it was full of blood. सा अचिन्तयत्, she thought, अयं नकुलः मम शिशुम् अखादत्. उडने she jumped to conclusion that this mongoose ate my child. अतः एव अस्य मुखं रक्तम्. அதனாலதான், therefore that is the reason for its mouth being red. red with blood. सा तत्क्षणे एव एकं शिलाखण्डं नकुलस्य उपरि अक्षिपत्. உடனே ஒரு பெரிய கல்லை தூக்கி மங்கூஸ் தலையில போட்டா. she took a shilakhanda, ஒரு rock. she took a rock and put it on top of the mongoose and killed it. நகுலஹ மிருதஹ, செத்து போயிடுத்து. it died. அனந்தரம் சா கிரஹஸ்ய அந்தஹ கதா. அதுக்கப்புறம் தான் அம்மா மேடம் இஸ் கோயிங் இன்சைட் த ஹவுஸ். தத்ர சிசுஹு கிரீடதி. ஜாலியா அங்க குழந்தை விளையாடிட்டு இருக்கு. the baby is playing, their child is playing. தத்ரைவ மிருதம் சர்ப்பம் அவஷ்யத். next to it itself she saw a dead snake. சா பகு துக்கிதா அபவத். சரியா? she became very sad. அவிச்சாரேன, without விசாரம், கொஞ்சம் திங்க் பண்ணாம, without thinking, மயா நகுலஹ சம்ருதா. the nakula was killed by me without giving any விசாரம் to it. இதி சா பஷ்சாத்தாபேன. பஷ்சாத்தாபம் அப்படின்னாக்க ஒரு காரியம் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு தாபம் வருது. பஷ்சாத், ஆஃப்டர் தட் தாபம் அனுபவம். ஸோ பீடிதா அபவத். அந்த பஷ்சாத்தாபத்தினால she was பீடிதா அபவத். அத்தः கிமபி காரியம் சஹசா ந கர்த்தவ்யம். ஹேஸ்டிலி we should not do any காரியம். this story is an example. moral என்ன? உடனே டமால்னு பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். we should do விசாரம். விசாரம் கிருத்வா ஏவ கர்த்தவ்யம். விசாரம் கிருத்வா, after having done விசாரம், இல்லையா, then do the காரியம். so based on that they have given. then இங்க கதா அப்படிங்கிற question சம்ஸ்கிருத வியவஹாரத்துல சூரியோதய பிராத்தஹ பவதி. கார்த்தால சூரியோதயம் will happen. when kada அப்படின்னாக்க பிராத்தஹ. சரியா? பிராத்தஹ is an அவ்யய. if we just use பிராத்தஹ in the sentence, பிராத்தஹ we will use, there is no vikaram. but if we add kala to it, பிராத்தஹ காலே, we have to say correctly in சப்தமி பக்தி. kada அப்படின்னாக்க பிராத்தஹ காலே அப்படின்னு சொல்லணும். just பிராத்தஹனாக்க அப்படியே we can use it. சரியா? சீதா சாயம் நிருத்யாபியாசம் கரோதி. சாயம் அதே மாதிரி தான். சாயம் if we use, we can just use சாயம். if we use காலா we have to say in சப்தமி பக்தி, காலே அப்படிங்கிறது. இதெல்லாம் தான் கதா, when அப்படிங்கிற கொஸ்டனுக்கு ஆன்சர் they have given how to use.
சப்த ககாராக அப்படி எல்லா ஆல் கொஸ்டின்ஸ் வில் பி இன் க ஸ்டார்டிங் இன் க ஸோ தேர் கால் ககாராக அதை தான் தே ஹவ் கிவன் ஹியர் as கஹ குத்ர கதி கதா குதஹ கதம் கிமர்த்தம் அப்படின்னு தே ஹவ் கிவன். ப்ளீஸ் அதை படிச்சுக்கோங்க. இன்னைக்கு சுபாஷிதம் பார்ப்போம். ந கிஞ்சித் சகதா காரியம் காரியம் காரியவிதா கொச்சித் கிரியதே சேத் விவிச்சைவ விவித் ச ஏவ தஸ்ய ஸ்ரேயः கரஸ்திதம் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றா? காரியவிதா காரியவிதா கிஞ்சித் காரியம் கொச்சித் இந்த மாதிரி ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு டூ த இது அன்வயம். அதனால சஹசா அப்படின்னாக்கா சிந்தனம் வினா ஒரு யோசிக்காம வித்தவுட் திங்கிங் கிமப்பி காரியம் எந்த ஒரு காரியமே எனி காரியம் வி ஷுட் நாட் டூ வித்தவுட் திங்கிங் ஓவர் இட். ஒரு தாட் ப்ராசஸ் இல்லாம ஜஸ்ட் டமால்னு என்ன சஹசான்னாக்கா ஹெஸ்டிலி இட் ஷுட் நாட் பி டன். ஒரு டெலிபரேஷன் ஷுட் பி தேர். டெலிபரேட் பண்ணிட்டு தான் டிஸ்கஸ் பண்ணி திங்க் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு தான் வி ஷுட் கெட் இன் டு அ காரியம். டமால்னு ஒரு காரியம் பண்ணிடக்கூடாது. ஸோ ஒரு வைஸ் பர்சன், அதனால வைஸ் பர்சனுக்கு இது சொல்லியிருக்கா. அப்படி இஃப் ஹி டஸ் வாட் வில் ஹேப்பன் இஃப் வி டூ அ காரியம் ஆஃப்டர் திங்கிங் அப்படின்னாக்கா கரஸ்திதம் நல்ல பலன் கிடைக்கும். கரஸ்திதம் அப்படின்னாக்கா கைமேல் பலன் சொல்றோம் இல்லையா? ஸ்ரேயா கரஸ்திதம் அப்படின்னாக்கா சுபலம், இட் வில் பிகம் என்ன ஃப்ரூட்ஃபுல், த ஆக்ஷன் வில் பி ஃப்ரூட்ஃபுல் அப்படிங்கிறது தான். ந கிஞ்சித் காரியம் எந்த காரியமுமே எனி காரியம் சஹசா ந கிரியத்தே வி ஷுட் நாட் டூ ஹேஸ்டிலி. கிரியத்தே சேத் விவிச்சைவ இஃப் வி டூ இட் ஆஃப்டர் ஒரு விவித் சிந்தயித்வா ஆஃப்டர் ஹேவிங் தாட் ஓவர் இட் இஃப் வி ஆக்ட் தென் ஸ்ரேயா கரஸ்திதம் அப்படிங்கிற இது ரைட். இன்னும் லெசன் 10 இருக்கு, அதையும் முடிச்சிட்டோம்னாக்கா பிரவேஷா டன். ரைட். ராம் ராம் ராம்.